கிறிஸ்திய சிவக்குள்ளாக வாழ்கிறேன் அன்பான சகோதரன் சகோதரர்களே, மீண்டுமாக இந்த சேனல் மூலமாக இந்த மே 1ஆம் தேதி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே அடிப்படையில் 2 கொரிந்தியர் 15:9 பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அப்படி என்றால் நம்ம கடந்து போன ஏப்ரல் மாதம் முழுவதும் தேவன் எத்தனை நன்மைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் செய்திருப்பார். அத்தனையும் நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். பல துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். அதை எல்லாவற்றிலிருந்து மீட்டு வந்த கரம் ஒரே ஒரு கரம் தான். நம்மை சார்ந்தவர்களுடைய கரம் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கரம் அல்ல. ஆனால் உங்களையும் என்னையும் தாங்கிக் கொண்டு, ஏந்தி கொண்டு, சுமந்து கொண்டு வந்த ஒரே கரம் நம் தேவனுடைய கரம். இங்கு ஏசாயா 46:3 சொல்லுகிறார், யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேலே, என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன ஏன் சொல்றன்னா, உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உன்னை நான் தாங்கினேன், ஏந்தி கொண்டு வந்தேன், உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, முதிர் வயது வரையிலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். பார்த்தீங்களா, நமக்கு வயசாகிற வரையிலும் தேவனுடைய கரங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அவர் துணையாய் வைத்து, நான் தான் உன்னை பிடித்து நடத்துகிற தேவன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உறுதிப்படுத்துகிறார். சரி, ஏன் யாக்கோபின் சந்ததிக்கு மட்டும் அந்த வார்த்தை வைத்தார் என்றால், யாக்கோபினுடைய தகப்பன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் தான், நான் உன் சந்ததியோடு என்றைக்குமே கூட இருப்பேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஆபிரகாம் ஜீவனுள்ள தேவன் மீது விசுவாசம் கொண்டார். அதனால்தான் அந்த சந்ததியிலே கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த நம் ஆண்டவர் இயேசுவானவர் வந்துதான் அவர் உலக மக்களுக்கு முழுவதும் நான் என்றைக்கும் கூட இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 28:20, உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி மிக தெளிவாக, உறுதியாக பவுலின் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான அருமையான சகோதரன் சகோதரர்களே, உறவுகள் உங்களை கைவிடும், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிடுவார்கள். ஆனால் உங்களை விட்டு விலகாமல், கைவிடாமல் தினம் தினம் காத்து வருகிற ஒரே கரம் தான் நம் ஆண்டவர் இயேசுவின் கரம். அந்த கரத்தை பிடித்து கொண்டு நீங்கள் என்றென்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள் அல்லது வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள் நேரத்தில் ஜெபித்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. நெருக்கடி நேரத்திலே ஆண்டவரிடத்தில் உங்கள் ஆதங்கத்தை தெளிவுபடுத்தி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிரம்பும். உங்களுக்காக இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்க நானும் ஜெபிக்கிறேன். கிருபாசனத்தில் வீட்டிருக்கிற கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தைக்கால் ஸ்தோத்திரம். நீர் தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். யாக்கோப்பின் சந்ததியில் வரப்பட்ட கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட உமது ஜனங்களுக்கு, அத்தனை ஜனங்களுக்கும் உம் அன்பின் கரம் கூடவே இருந்து தொடர்ந்து தாங்கி, ஏந்தி, சுமந்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி நன்மைக்கு எதுவாய் நடத்தினர். உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகள் மேலே உமது கரம் இருக்கட்டும். இந்த சேனலை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற யாவருக்கும் உமது நன்மைகள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.